ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி விலாக். இது எனக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த விலாக் தான். சண்டே வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்ததே லேட்டு தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:30 தான், கிட்டத்தட்ட 9:30 9:45 சம்திங் இருக்கும். அந்த டைம் தான் டீயே வச்சு குடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் கொஞ்சம் வெல்லமும் தட்டி போட்டு பாகுது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியாரத்துக்கு முதல் நாளே ஆட்டி வச்சுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா வந்து ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் செய்வேன். அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஹஸ்பண்ட் போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 3 வகையான மீன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிச்ச மீன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. முள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கவலை மத்தி மாதிரி தான். ஆனால் அதில் கூட முள் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மென்று சாப்பிட்டா தான் பிள்ளைங்க சாப்பிட முடியும். இவங்க வந்து சரியாக மெல்ல மாட்டாங்க அந்த பிள்ளைங்க. அதனால் இந்த கிளிச்ச மீன் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய சாதம் வச்சு அந்த கிளிச்ச மீன் பொரியல் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மதியத்துக்கும் மீன் குழம்புன்னா நைட்டுக்கும் அதே தானே வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் 9:50 சம்திங் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி, ஹஸ்பண்ட் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான்.